இங்கே ஒரு நல்ல ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. யாருக்கு கிருபை அளிக்கிறாரு அப்படின்னு கேட்டால், யாரெல்லாம் தாழ்மையாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தாழ்மையாய் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது இன்றைக்கி நம் வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தில் சில பேர் பிடிவாதம் பண்ணுவாங்க, சில பேர் வைராக்கியமாக இருப்பாங்க, சில பேர் எரிச்சல் அடைவார்கள், சில பேர் பயங்கரமான கோவப்படுவார்கள். ஏன்னா சில பேர் ஒரு மேட்டின்மையாக பேசுவாங்க, ஒரு சில பேர் இன்னும் பெருமையாக பேசுவாங்க. என்னால் தான் நடக்குது, நான் இல்லைன்னா இந்த குடும்பம் நடக்காது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி பெருமையாக பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, பெருமைக்கு கர்த்தர் எதிர்க்கிறாரு, தாழ்மைக்கு என்ன செய்கிறாரு, கிருபை அளிக்கிறார். அப்படின்னா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை உயராமல் இருப்பதுக்கு ஒரு காரணம், இன்றைக்கி நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்காமல் இருப்பதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாழ்மைங்கிறது ரொம்ப முக்கியம். பார்த்துக்கொள்ளுங்க. பேச்சில் ஒரு தாழ்மை இருக்கணும், நடக்கையில் ஒரு தாழ்மை இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு தாழ்மை இருக்கணும், நம்ம குடும்பம் நடத்துவதில் ஒரு தாழ்மை இருக்கணும். எல்லாவற்றிலையுமே நம்ம கோவப்பட்டுக்கிட்டு, எல்லாவற்றிலையுமே பிடிவாதம் பண்ணிக்கிட்டு, விரோதங்கள் பகைகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். அவர் கிருபை நம்மளுக்கு இருந்தால் போதும், எல்லா காரியத்தையும் அவர் சந்திப்பார். அப்போ எப்போ யாருக்கு கிருபை கிடைக்குது, யாருக்கு கிருபை தராருன்னா, தாழ்மை உள்ளவனு கிருபை அளிக்கிறார்.